யூடியூப் ஓபன் பண்ணி ஒரு நியூஸ், அதை சொல்லு முதல்ல. த கிரேட் லீடர் ஆயத்துல்லா கஹமனி கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்த உடனே திக்குன்னு ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 12 ஆஃப் 30 days ஆஃப் ரம்ஜான். காலையில இருந்து எங்கேயும் வெளியே வரல. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் நோம்பு திறக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கேன். ஏன்னா நார்மலாக தான் லைஃப் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்துட்டு அங்கே இங்கே பிளாஸ்ட்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா மேகமே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆக்சுவலாக, ஆனால் பாருங்க ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கு. நாங்கள் பாருங்க, தெரியுதுங்களா? ஃபுல் கருப்பு கலர் புகை. நேற்று நைட் ஒரு 12:30 மணி 1 மணி பக்கம் இருக்கும். ஃபுல்லாக அலாரம் அடிக்குது, டாண்டின்னு அடிக்குது. யூஏ கவர்மெண்ட் வந்துட்டு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சேஃபாக இருங்க, விண்டோஸ் பக்கத்தில் டோர்ஸ் பக்கத்தில் யாரும் வந்துட்டு இருக்க வேணாம், அண்டர் கிரவுண்ட்லேயோ இல்லை இன்சைட் ரூம்லேயோ வந்துட்டு பார்த்து சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் மெசேஜ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ண போற? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே போவேனான்னு பிரெயின் சொல்லுது. பிரெயின் சொல்லுது இல்ல, அதான் சரி. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த வாழை வச்சு நம்ம சுருட்டி எடுத்து வச்சுட்டு கப் சுப்புன்னு வந்துட்டு வீட்டுக்குள்ளே சைலண்டாக நம்மளால உட்காந்தா போதும். பாக்கி எல்லாமே வந்துட்டு யூஏ கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நபியவர்கள் சொல்லியிருக்காங்க, நோம்பு திறக்கும் நேரத்தில் வந்து கேட்கப்படும் துவாக்கள் வந்துட்டு அல்லாஹ்விடம் சீக்கிரமாக வந்துட்டு கபூலாக்கப்படும் அப்படின்னு. அப்போது இந்த சமயத்தில் நம்ம துவாக்கள் செய்யா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து துவா கேளுங்க. வந்துட்டு எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும்.